சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன? ஐயோ அஞ்சலி, ஏன் உனக்கு இப்படி ஒரு ஆசை? சும்மாதான். என்னால முடியாது. ப்ளீஸ் விக்கி, எனக்காக. ஃபர்ஸ்ட் நைட் அதுவுமா, ஏன் இப்படி ஒரு ஆசை? கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு விக்கி, அதான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகே, பட் என்னால கெட்டப்ல மாத்த முடியாது. இந்த வேஷ்டி ஷர்ட்டோடவே பண்ணுவேன். சரி, கியூட். பாருங்க, கனவு தானே, அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நீங்க அஞ்சலி நினைப்பாவே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கனவு வந்திருக்கும். அவளுக்குலாம் எதுவும் ஆகாது, நீங்க படுங்க. இல்ல சித்ரா, இல்ல, எனக்கு அப்படி தோணல. அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தான் தோணுது. இல்லன்னா எனக்கு இப்படி ஒரு கனவு வருமா? இங்க பாரு, நான் இப்ப அவளை உடனே பார்த்து ஆகணும். வா போலாம். என்ன வெக்கமா? ஒரு பாட்டு பாடு. பாடுங்கறல்ல, பாடு. இஞ்சீடு பழகா மஞ்ச சீவ பழகா கள்ள சீரி பழகா வெறும் காத்துதான் வருது. இல்ல, இதனால ஒண்ணுல பாட்டுதான். மறக்கும் மனம் கூடுதில்லையே. மறந்துருவேன் நீங்களே. இஞ்சீடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ள சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. என்னத்த சொல்றீங்க? இப்ப பாக்கணும்னா எப்படித்த? இந்த நேரத்துல கிளம்பி அவ்வளவு தூரம் எப்படி போக முடியும்? இல்ல சித்ரா, உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு வந்த கனவை சாதாரணமா சொல்ல முடியாது. நாம உடனே கிளம்பலாம். அவங்களை நாம எதுக்கு அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு புரியுதா? இந்த நேரத்துல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? இவ்வளவு நாள் யார் யாரோ கெடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப நீங்க போய் கெடுக்க போறீங்களா? சரி சித்ரா, ஆனா இப்ப என் பேத்திக்கிட்ட பேசி ஆகணும். அவகிட்ட ஒரு வார்த்தையாவது பேசணும், இல்லன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. சரித்த, போன் வேணா பண்ணி பேசலாமா? போன் பேசலாம், போன் பேசலாம். இந்த பண்ணு பண்ணு, போன் பண்ணு. பண்றேன். அத்த, போன் எடுக்கல அத்த, தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையில பண்ணி பார்க்கலாமே. இல்ல சித்ரா, புரிஞ்சுக்கோ, மறுபடியும் கால் பண்ணு.
மறுபடியும் கால் பண்ணு சித்ரா. சரி சரி இருங்க. ரஞ்சிதோ, என்ன ரஞ்சிதோ? அஞ்சலி, நான் அத்தை பேசுறேன். சொல்லுங்க அத்தை, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? ரஞ்சிதத்துக்கு ஒண்ணும் இல்லையே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணோம். அதை இந்த நேரத்துல தான் கேக்குறதா அத்தை? என்ன அத்தை சொல்றீங்க? காலையில் தானே அத்தை அங்க இருந்து கிளம்பி வந்தோம். அத்தை தான் பேசணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் அவங்க கிட்டே கொடுக்குறேன். இந்தாங்க. ஹலோ அஞ்சலி, அஞ்சலி எப்படி இருக்க? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ரஞ்சிதோ, என்ன நீ இந்த நேரத்துல கால் பண்ணி பிரச்சனை இல்லையேன்னு கேக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல இல்ல இல்ல, இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ தூங்குற அத்தையையும் டிஸ்டர்ப் பண்ணி இந்த டைம்ல எனக்கு வேற கால் பண்ணி கேட்டுட்டு இருக்க? சும்மாவே இருக்க மாட்டியா நீ? இல்ல, நீ போனதுல இருந்து உன் நினைப்பாவே இருந்துச்சா, தூக்கம் வரல. அதான். நீ நல்லா இருக்கல்ல? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ அத்தை கிட்ட போனை கொடு. இந்த சித்ரா உன்கிட்ட பேசணுமா? சொல்லுமா. அத்தை, ரஞ்சிதம் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்படியா? ம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஐயோ சாரிமா, இந்த நேரத்துல நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அப்ப காலையில நான் கூப்பிடுறேன். சரிங்க அத்தை. என்ன சித்ரா, என்ன சொன்ன அவ? அத்தை, அவங்கள நம்ம எதுக்கு இங்க இருந்து அனுப்பி வச்சோமோ அது சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படியா? பாத்தியா, நான் பயந்து போய் உன்னை போன் பண்ண சொன்னேன். ஆனா இப்போ நல்ல செய்தியாவே கிடைச்சிருச்சு. அப்பாடா, நான் பண்ண பூஜை வீண் போகல. எனக்கு இது போதும். நான் இனிமே நிம்மதியா தூங்குவேன். சரி 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 படுங்க. கண்டதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. படுங்க. சரி. ஐயோ, என்ன இவன் கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான்? இப்ப அந்த வளர்ந்துகிட்டவன் செத்து போய் அதுக்கு காரணம் அகிலன் தான் தெரிஞ்சா, நாம இங்க இருக்கிறதுனால நம்மள எல்லாரும் நைய புடைச்சிருவாங்களே. விஷயம் தெரியறதுக்குள்ள குடும்பத்தோட நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரதான் நல்லது. எப்படிங்க எப்படிங்க இப்படி ஆச்சு? உங்களுக்கான ஏதாவது தெரியுங்களா? ஏதோ தெரிஞ்சதா? ஏண்டி இவள, ஒரு நிமிஷம் வெளியே வாயேன். எதுக்குங்க? ஏய், ஒரு அர்ஜென்ட் மேட்டர், வா சொல்றேன். திரும்பி வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. என்னங்க? இங்க பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட நாம தாமதிக்க கூடாது. சட்டு புட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கணும். எதுக்குங்க? அடியே, அவங்க ரெண்டு பேரையும் லாரியை விட்டு மோத வச்சது வேற யாரும் இல்ல, நம்ம பெத்த புள்ள தாண்டி. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அகிலனா? ஐயோ, ஏங்க, என்னங்க இது? அவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சிட்டா போலீஸ் முதல்ல நம்மள தான் தூக்கிட்டு போவாங்க. ஐயோ, அவன் சொந்தக்காரங்க தெரிஞ்சதுன்னு வையி, நம்மளை இங்கே அடிச்சு கொன்னுருவாங்க. அதனால முதல்ல நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆறதான் நல்லது. கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டானாங்க அவன். கொலைகார பாவி. அவனே அந்த வயித்துல சுமந்து பெத்த அந்த ரெண்டு சின்ன ஜெர்சிங்களை கொல்றதுக்கு அவனுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். இங்க பாரு, ஓம் பிள்ளைய கரிச்சு குட்டி சாபம் விடுறதுக்கெல்லாம் இது நேரம் இல்ல.
முதல்ல இங்கிருந்து கிளம்பிடுவோம் வா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அத்தை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படிங்க வர முடியும்? சொன்னா புரிஞ்சுக்கோடி. இங்க இருந்தா அடிச்சு கொன்னுருவாங்க. பரவாயில்ல, என்ன அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல. அவனை பெத்த பாவத்துக்கு நான் அடி வாங்கியே சாகுறேன். உங்களோட என்னால வர முடியாது. இதுக்கு மேல உன் இஷ்டம். அடிபட்டு தான் சாகணும்னு உன் தலையில எழுந்தா யாரால என்ன பண்ண முடியும்? எக்கேடும் கட்டுப்போ. ஐயோ, இவரெல்லாம் என்ன மனுஷனே தெரியலையே. அகிலன் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணான்னு அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ ஐயோ. ஐயோ விக்கி தம்பி. சித்ரா, சித்ரா, ஐயோ சித்ரா, என்னாச்சு சொல்லு. சித்ரா, என்னாச்சு? சித்ரா சொல்லு. இப்ப எதுக்காக நீங்க அழுறீங்க? அதுவும் உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகலையே. என் புள்ளதான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இதுக்கு தானே நீங்க இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க. அண்ணே, இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. என்ன மாமா, எப்ப என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம எல்லாரும் இப்ப என்ன சூழ்நிலையில இருக்கோம் மாமா? நமக்கு எந்த மாதிரி வலி இருக்கும் அதே வழிதானே அவங்களுக்கு இருக்கும். வேண்டாம் மாமா, உள்ள போராடிக்கிட்டு இருக்கிறது நம்ம பிள்ளைங்க. தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. விடுமா, என்னைக்கு நாம சொல்றத அவர் கேட்டிருக்காரு. அது கொடுங்க. மா, அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்கம்மா. கண்ணு முடிச்சிட்டாளா? அவங்களோட ஹஸ்பண்ட பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்கம்மா. நீங்க 2 பேரும் கொஞ்சம் உள்ள வாங்க. வா சித்ரா, வாங்க. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. பரவாயில்லையா அத்தை, ரஞ்சிதா எனக்கு ஒண்ணும் இல்ல. விக்கி எங்க இருக்காரு? விக்கிக்கு என்ன ஆச்சு? விக்கியா? இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. என்ன ஆச்சு விக்கிக்கு? எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது சொல்லுங்களேன். அமைதியா ரஞ்சனி. அம்மா, விக்கி தம்பிக்கு ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அவர் நல்லா தான் இருக்காருமா. அப்புறம் ஏன் இந்த சிஸ்டர் அப்படி சொல்றாங்க? அவங்க தெரியாம சொல்லியிருப்பாங்கம்மா. சிஸ்டர், ஏன் இப்படி சொன்னீங்க? தம்பி நல்லா தானே இருக்காரு. அப்ப விக்கி எங்கன்னு சொல்லு. விக்கி பக்கத்து ரூம்ல தான் இருக்காருமா. பக்கத்துல தான் இருக்காரு. அதான் எங்க? அந்த பக்கத்து ரூம்ல தான் இருக்காரு. அந்த ரூம்ல தான் இருக்காரு. சரி, எனக்கு அவரை பார்க்கணும். எனக்கு கூட்டி போறா. இருமா, பார்க்கலாம். ஆனா இப்ப பார்க்க முடியாது, கொஞ்ச நேரம் ஆகட்டும். நானே கூட்டிட்டு போறேன். ஏன் ரஞ்சிதோ, ஏன் கொஞ்ச நேரம் பார்க்க முடியாதுங்கிற? ஏன்? இல்லம்மா, இப்ப போனா விக்கி தம்பிய பார்க்க முடியாது. ஏன் ஏன் பார்க்க முடியாது? அவர் நல்லதானே இருக்காரு? நல்லா தான் இருக்காரு. அப்புறம் என்ன, கூட்டிட்டு போ. அது ஒண்ணு இல்ல அஞ்சலி. விக்கி தம்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமா, டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனாலதான் இப்ப பார்க்க முடியாதுன்னு சிஸ்டர் சொல்றாங்க போல இருக்கு. இல்ல, நீங்கெல்லாம் ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லு. விக்கி எங்க இருக்காரு? அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு ஒண்ணு இல்ல அஞ்சலி, நல்லாதான் இருக்காரு. நீ ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நாம போய் பார்க்கலாம். பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்காதீங்க 2 பேரும். நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. விக்கிக்கு என்ன ஆச்சு? அப்போ இந்த சிஸ்டர் சொன்னது எல்லாமே உண்மையா? சொல்லுங்க.
சிஸ்டர், நான் உடனே விக்கிய பார்த்தே ஆகணும். அஞ்சலிமா, சிஸ்டர் சிஸ்டர், நான் உடனே விக்கிய பார்க்கணும். ப்ளீஸ், என் விக்கிய பார்த்தே ஆகணும். அவரை பார்க்க அலோ பண்ண மாட்டாங்க மேடம். விக்கி கிட்ட கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். இப்ப அவர் உள்ள நிலைமைக்கு நீங்க போய் அவரை பார்க்க முடியாது. சிஸ்டர், ஐயோ, சிஸ்டர், மேடம், please, நம்ம கால்ல விழுந்து கேக்குறேன் சிஸ்டர். நான் அவரை பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் என்ன மேடம் கால்ல எல்லாம் விழுகுறீங்க? சிஸ்டர், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரே ஒரு சரி வாங்க போய் பார்க்கலாம். ஆனா தொந்தரவு பண்ணாம பார்த்துட்டு வரணும். அவரை பார்த்தாலே போதுங்க. கூட்டிட்டு சரி, போங்க. வாங்க. விக்கி, அம்மா பாத்து பாத்து. அஞ்சலி, விக்கி, ஐயோ விக்கி. சிஸ்டர், இவங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல அவரை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். பாக்கட்டும்மா. மேடம் மேடம் தொடாதீங்க. மேடம், அங்க விக்கிய காப்பாத்த என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன ஸ்வேதா? என்ன வழி சொல்லுமா? சொல்றேன் அங்கிள். ஆனா அதுக்கு முன்னாடி நான் விக்கிய காப்பாத்திட்டா எனக்கு என்ன கொடுப்பீங்க அத சொல்லுங்க. ஏய் பைத்தியம், எந்த நேரத்துல என்ன வந்து பேசிட்டு இருக்க? சந்திரா, அமைதியா இரு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், இது விக்கியோட உயிர் பிரச்சனை, என்னோட வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என் மொத்த சொத்தையும் எழுதி தர சொன்னாலும் நான் எழுதி தரேன். உங்க சொத்தெல்லாம் எதுவும் வேணாம் அங்கிள். விக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லுங்க. நாளைக்கே நான் விக்கிய காப்பாத்திடுவேன். ஸ்வேதா, நீ இப்படி எல்லாம் கேப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாத்தீங்களா இப்ப வந்து அவ என்ன கேக்குறான்னு? அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? என்னைக்கா இருந்தாலும் விக்கி உனக்கு தான். நிச்சயமா உனக்கு. அஞ்சலிமா, அஞ்சலி, அஞ்சலி, கொஞ்சம் நீ என் கூட வாயேன். எங்க அத்தை? நீ வா, நான் சொல்றேன். திரும்ப அந்த ஸ்வேதா அவ வேலைய ஆரம்பிச்சுட்டா. நீ எந்திரி. என்ன சொல்றீங்க அத்தை? அவ என்ன பண்ணா? விக்கி உயிரை நான் காப்பாத்திடுறேன், அதுக்கு பதில் எனக்கு விக்கிய கல்யாணம் பண்ணி குடிப்பீங்களான்னு உங்க மாமனார் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவரு சரின்னு சொல்லிட்டு இருக்காருமா. வா, சீக்கிரம் போ. அதுக்கான ஏற்பாடெல்லாம் உடனே பண்ணிடலாம் அங்கிள். நீங்க இப்ப வந்து பேசினா போதும். ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. பேசுன பேச பேச அற வாங்கிட்டே இருப்ப நீ. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடி? விக்கி என் கழுத்துல தாலியை கட்டி நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியும்ல உனக்கு. அப்புறம் ஏண்டி இன்னும் அவரே கட்டிக்கணும் சொல்லி அலைஞ்சுக்கிட்டே இருக்க? அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நேரத்துல கூட நீ உன் ஈன புத்திய காட்டிட்டு இருக்கியடி. என்ன மாதிரி ஜென்மம் நீ? இங்க பாரு, இந்த தாலிக்கு சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். என் விக்கிக்கு எதுவுமே ஆகாது. கண்டிப்பா அவரை பொழைச்சு பாரு. அதனால தேவையில்லாம அவர் உயிரை வச்சு நீ பேரம் பேசிட்டு இருக்காத. திரும்பவும் நீ இதே மாதிரி ஏதாவது பண்றது நான் பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற யாருக்கும் சொல்லிட்டேன்.
என்ன செஞ்சிருவ? தாலியை காட்டி பேசிக்கிட்டு இருக்க? அதுவே திருட்டு தாலி தானே? எப்படி? யாருக்கும் தெரியாம கட்டினாதான் அது திருட்டு தாலி. ஊர் அறிய, அதுவும் உங்க கண்ணு முன்னாடி தான் விக்கி என் கழுத்துல தாலி கட்டினாரு. அப்புறம் எப்படி அது திருட்டு தாலி ஆகும்? ஊரறிய கட்டினாலும் ஏன் முன்னாடி கட்டினாலும் பெத்தவன் ஏன் சம்மதம் இல்லாம கட்டினதுனால அதுக்கு பேர் திருட்டு தாலிதான். அப்படி திருட்டு தாலி கட்டி உன் பின்னாடி வந்ததுனாலதான் என் பையன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கான். டாக்டர் டாக்டர் மகேஷ் எப்படி இருக்கான் டாக்டர்? அவனுக்கு பெருசா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே, நல்லா தானே இருக்கான்? எனக்கு கால் பண்ணி வர சொன்ன டாக்டர் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு வரட்டும், அது வரைக்கும் நாம இங்க வெயிட் பண்ணுவோம். சரிங்க டாக்டர். டாக்டர், என் பிள்ளை எப்படி இருக்கான் டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. எங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். டாக்டர் அப்பா, என் மகேஷ் கொண்டு ஆகாதுலப்பா. உன்னாகாது. அம்மா, அவனுக்கு எதுவும் ஆக கூடாதுப்பா. உன்னாகாது. மகேஷ். ஹலோ டாக்டர். ஹலோ மிஸ்டர் சேகர், ஆக்சிடென்ட் ஆகி மகேஷ்ங்கிற பையன் மூளைச்சாவு அடைஞ்சிட்டான். அங்க அழுதுகிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் இப்படி ஆயிடுச்சு. இப்ப அவங்க கிட்ட இந்த நிலைமையில ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி அவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆஸ் அ டாக்டரா நான் ரெஃபர் பண்றேன். அதுக்கு மேல பேசி அவங்களை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறது உங்க சாமர்த்தியம். நாங்க இப்ப போய் பேசலாமா டாக்டர்? இருங்க, அவசரப்படாதீங்க. அந்த பையனோட பிரெயின் டெத்தான விஷயத்தையே இன்னும் அவங்க கிட்ட சொல்லல. நாங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் பேசுங்க. என் மகேஷ் கொண்டு ஆகாதுல. ஒன்னும் ஆகாதுமா, தைரியமா எதுவும் ஆக கூடாது. ஒன்னும் ஆகாது. மிஸ்டர் சேகர், நான் உங்ககிட்ட பேசிட்டு சொல்றேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நீங்க வர சொன்னீங்களாமே. டாக்டர், இப்ப என் புள்ள எப்படி இருக்கான் டாக்டர்? இப்ப அவனுக்கு ஒண்ணும் இல்லல, அவன் நல்லா தானே இருக்கான்? என்ன டாக்டர், எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மகேஷ் கொண்டு ஆகாதுல டாக்டர். கவி, நீ ஏமா இவ்ளோ பயப்படுற? மகேஷ்க்கு ஒண்ணும் ஆவாதுமா, நீ தைரியமா இரு. அவர் எந்த வார்த்தையை சொல்லாம இப்படி அமைதியா இருக்காரு. டாக்டர், என் மகேஷ் இப்ப எப்படி இருக்கான்? ஏதாவது சொல்லுங்க டாக்டர். கவி, கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன டாக்டர்,
மாப்பிள்ளைக்கு ஏதாவது மேஜர் ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்குமா? அதுக்கெல்லாம் இனி அவசியமே இருக்காது. அவருக்கு பலமா அடிபட்டதுனால. சொல்லுங்க டாக்டர், மகேஷ்க்கு என்ன ஆச்சு? அவருக்கு பிரெயின் டெத் ஆயிடுச்சு. சார், என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு டாக்டர்? என்ன சொன்னாங்க? ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவங்க ஒத்துக்கிற மனநிலைமையில் தான் இருக்காங்க. அந்த பையனும் உடல் உறுப்பு தானம் மட்டும் தான் எழுதி கொடுத்துருக்கானா. அதனால லீகலா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க போய் ஒரு தடவை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது டிமாண்ட் இருக்கலாம். அவங்க எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க, உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. அதனால இப்பவே போய் பேசுங்க. அதுக்கப்புறம் இமிடியேட்டா ஆபரேஷனுக்கான ஏற்பாடு பண்ணிடலாம். ஓகே டாக்டர். சந்திரா, என் கூட வா. இங்கே இரு, நானும் அண்ணனும் போயிட்டு வரோம். வாங்கண்ணே. டாக்டர் சேகர், 2 பேரோட பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகுது. அது அவங்க ஒத்துக்கிட்டா போதும் டாக்டர். ஓகே. என் பையனுக்கு தான் ஹார்ட் தேவைப்படுது. என் பையனை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுங்க. உங்க பையனை இழந்த சோகத்திலிருந்து நீங்க இன்னும் மீண்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்துல இந்த மாதிரி கேட்டு வந்து நிக்கிறது தப்புதான். எனக்கு இப்ப வேற வழி தெரியல. என் பையனோட உயிர் அங்க ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் என் பையனோட மூச்சு நின்னு போயிடலாங்கிற நிலைமைதான். நீங்க மனசு வச்சா மட்டும்தான் இப்ப அவனை காப்பாற்ற முடியும். உங்க பையனோட இதயத்தை கொடுத்து என் பையனை காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். அவன் என் பையன் தான் சார். சார் ப்ளீஸ் சார், என் பையனை காப்பாத்துங்க சார். அந்த முடிவு இப்ப என்கிட்ட இல்ல சார். என் பையன் மேல உயிரையே வச்சிருந்தாலே இதோ இவதான் என் மருமக. இன்னும் 2 நாள்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆறதா இருந்தது. இந்த நேரத்துல இப்படி ஆயிப்போச்சு. அதனால இந்த விஷயத்துல என் மருமக தான் முடிவெடுக்க முடியும். என் மருமகளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. கவி, நீயே சொல்லுமா. அம்மா, என் பையன் உயிரை காப்பாத்துமா ப்ளீஸ்மா. என் பையனை காப்பாத்த ஒரே வழிதான் இருக்குமா. நீ மனசு வச்சா மட்டும்தான் என் பையனை காப்பாத்த முடியும். ப்ளீஸ்மா. என் மகேஷோட உயிரை தான் எங்களால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஆனா என் மகேஷோட ஹார்ட்டையாவது காப்பாத்தணும் தான் நானும் நினைக்கிறேன். சீக்கிரமா அது உங்க பையனுக்கு எடுத்து வச்சு நான் வாழ்ற அந்த இதயத்தை உழைக்க வச்சிருங்க. அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சலி. நீ ஒண்ணும் கவலைப்படாத. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்கல்ல, அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். அடுத்தவங்களுக்கு கெடுதல் மட்டுமே செய்யறவங்க இந்த உலகத்துல நல்லாதான் இருக்காங்க.
தனக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர் விக்கி தம்பி. விக்கி தம்பிக்கெல்லாம் எதுவும் ஆகாது அஞ்சலி. அவர் குணமாயிடுவாரு, நீ கவலைப்படாம இரு. இங்க பாரு, கடவுள் நிச்சயமா நம்மள கைவிட மாட்டாரு. ஜவா, நீ சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணதுக்கு ரிப்ளை ஏதாவது வந்துச்சா? அஞ்சலி, நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லார்கிட்டயும் போஸ்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். அவங்களும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல அஞ்சலி. நீ ஒன்றும் கவலைப்படாத அஞ்சலி. இப்போதானே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சீக்கிரமா ஏதாவது நல்லது நடக்கும் அஞ்சலி. அப்புறம் அடையார் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்டோட ஹார்ட் இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. விக்கி சாரோட அப்பாவும் சித்தப்பாவும் இப்ப அங்கதான் கிளம்பி போயிருக்காங்க. எனக்கு என்னவோ அது பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சலி. அஞ்சலி, இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வந்தது. இனிமே நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம விக்கியை எப்படியும் காப்பாத்திடலாம். என்ன சொல்றீங்க மாமா? ஹார்ட் கிடைச்சிருச்சுமா. எப்படி தம்பி இது? ஆக்சிடென்ட் ஆன ஒரு பையன் பிரெயின் டெத் ஆகி அடையார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அந்த பையனோட ஹார்ட்டை கொடுக்கறதா அவங்க ஃபேமிலி அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? நான் கும்பிடுற தெய்வம் என்ன கைவிடல. இப்ப விக்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர்,